ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிராக்குட்டியை வச்சு பூண்டு மிளகு குழம்பு தான் செய்ய போகிறேன். மீன் நல்லாவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அடுப்பில் 1 நிமிஷம் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் மிளகு சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளிக்கரைசல், குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல், தேவையான அளவு உப்பு, நம்ம குழம்புக்கு தேவையான சாந்து சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பூண்டு மிளகு, அதையும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக வடகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளிக்கரைசல் சாந்து அதையும் பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து நல்லா தாளித்து ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றிட்டு ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு நல்லாவே சுண்டி வந்திருக்கும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லாவே குழம்பு ரெடி ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீன் வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு தண்ணி ஊற்றி அலசிட்டு குழம்புல சேர்த்து இதையும் பார்த்திங்கன்னா ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா சூப்பரான மணக்க சிராக்குட்டி மீன் பூண்டு மிளகு குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்